வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நல்ல ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க என்ன சட்னி அரைக்க போறேங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் பிரஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ல உடனுக்குடனே கிடைச்சிட்டு இருக்கும். இந்த சட்னி ரொம்பவுமே அருமையா இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. இதில் ஒரு நறுக்குன்னு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. கூடவே காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. இது கூடவே வதக்கின வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்குங்க. அப்புறம் உப்பு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம இந்த சட்னியில் தக்காளி சேர்க்கல, அதனால் சின்ன துண்டு புளி சேர்த்துக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்குங்க. நல்லா இப்போ தண்ணி ஊற்றி இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ அரைச்ச சட்னியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா தண்ணியாக கலந்துக்குங்க. இந்த சட்னி தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. இப்போ தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் ஒரு 3 வரமிளகாயை உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை நைஸாக வெட்டி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இது லாஸ்ட்டாக இது ஒரு தாளிப்பு கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இப்போ தாளிப்பை சட்னி கூட சேர்த்துருவோம். நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று கலந்துக்குங்க. சட்னி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுட சுட இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே அருமையாக இருக்கும். தேங்காய் இல்லாமலே தேங்காய் சட்னி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.